காலையில் எழுந்ததும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபஸ்ட்டு பண்ணுற ஒர்க்கு வாசப்பெருக்கி கோலம் போடுறது. எனக்கு கோலம்லாம் போட தெரியாது. ஏதோ எனக்கு தோன்றதை நான் வந்து கோலமாக போட்டு விட்டுருவேன். அப்புறமா கிச்சனுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு பண்ணுற ஒர்க்கு ஹெல்த் ட்ரிங்க் ஏதாவது எடுத்துக்கிறது. அப்படி இல்லைனா இந்த மாதிரி வெந்தயம் நைட்டே ஊற வச்சுட்டு மார்னிங் இதை அப்படியே வந்து சாப்பிட்டு அந்த தண்ணியையும் குடிச்சிருவேன். அப்படி எதுவும் இல்லைனா கருவேப்பிலையாவது சாப்பிட்டு வார்ம் வாட்டர் குடிச்சிருவேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்பவே சிம்பிளான பட் ரொம்ப ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச் உள்ள சாப்பாடு தான். பாசிப்பயிறு தோசை. நைட்டே பாசிப்பயிறு தோசைக்கு தேவையானதை ஊற வச்சுருந்தேன். மார்னிங் அதை அப்படியே அரைச்சி புளிக்க வைக்க தேவையில்லை, அப்படியே தோசை ஊற்றி சாப்பிட்றலாம். வெறும் தேங்காய் சட்னி இருந்தால் போதும். காலை சாப்பாடு ரொம்பவே சிம்பிளாக இருந்ததுனால எழுந்ததும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வெந்தயம்லாம் சாப்பிட்டு துணியெல்லாம் வாஷ் பண்ண போயிட்டேன். சாரீஸ் எல்லாம் ஊற வச்சுருந்தேன். கொஞ்சம் லேட்டாக போனால் கூட அவ்வளோ வேர்த்து கொட்டிடும். அதனால் கொஞ்சம் இயர்லியராகவே வந்து வாஷ் பண்ணிடலான்னு சொல்லி வாஷ் பண்ணி போட்டுட்டேன். சாரீஸ் எப்போவும் வாஷிங் மிஷின்லாம் போடுறதில்ல, கையிலேயே அலசிடுவேன். வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ண போட்டுட்டு தான் பிரேக்ஃபாஸ்ட்டு செய்ய வந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் நல்லா ட்ரைன் ஆயிடுச்சு. அப்படியே வந்து துணியையும் காய போட்டாச்சு. இது 1 மணி நேரம் இருந்தால் கூட போதும். நல்லா அடிக்கிற வெயிலுக்கு காஞ்சிரும். உடனே வந்து எடுத்து போட்டுடலாம். கொளுத்துற வெயிலுக்கு ரொம்ப நேரம் துணி போடவே கூட முடியலை. கொஞ்ச நேரத்துலேயே வந்து எடுத்துகிற மாதிரி தான் இருக்குது. இல்லைனா துணி வந்து ரொம்பவே கலர் மங்கி போகிற மாதிரி ஆயிரும். ஸோ துணியெல்லாம் காய போட்டுட்டு வந்து ஹேர் வாஷ் பண்ணுறதுக்காக ஹேர் பேக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். நேற்று ஈவினிங்கே கத்தாழையை வந்து கட் பண்ணிட்டு வந்தாச்சு. உடனே கட் பண்ணோடனே நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் மார்னிங் கட் பண்ணால் ஈவினிங், இல்லை ஈவினிங் கட் பண்ணால் மார்னிங்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கலாம். அது கத்தாழை ஜூஸ் போட்டாலும் சரி, ஹேர் பேக்குக்காக யூஸ் பண்ணாலும் சரி, உடனே கட் பண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு 2-3 மணி நேரமாவது அதை வந்து விட்டுட்டு அதுலேருந்து கொஞ்சம் பிசின் மாதிரி ஒரு க்ரீன் கலரில் வெளிவரும். அதுக்கப்புறமா அதை வந்து நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா நான் தோலெல்லாம் வந்து நீக்கினதுக்கப்புறமா ஒரு 7 டைம்ஸ் ஆகுது நல்லா கழுவிடணும். நல்லா வாஷ் பண்ண அது ஜெல்லு மாதிரி வரும். அதை ஃபுல்லாக நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதை அப்படியே நான் அரைச்சி தான், அதில் எதுவுமே நான் சேர்க்கலை. வெறும் கத்தாழையை மட்டும் அரைச்சி அதை அப்படியே ஹேர் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். காலையில் எழுந்ததுமே நான் வந்து ஆயிலும் அப்ளை பண்ணிட்டேன். ஹேர் பேக் போட்டு ஹேர் வாஷ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக ஆயில் அப்ளை பண்ணிடுங்க. ஒரு 1 hour ஆகுது. இதை நான் ஃபுல்லாக ஹேருக்கும் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜெல்லை ஃபேஸுக்குமே நம்ம அப்ளை பண்ணலாம். இது ஃபேஸ் பேக், ஹேர் பேக், அந்த கத்தாழையில் ஜூஸ் போட்டும் குடிக்கலாம். பாடி ஹீட்டுக்கு ரொம்பவே ரெடியூஸ் பண்ணும். இப்போ நான் ஃபுல்லாக இதை அரைச்சதை ஃபுல்லாக ஹெட் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மீதமுள்ளதை அப்ளை பண்ணிடுவேன். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிடுவேன். மார்னிங் 10 o'clock கிச்சனை விட்டு வெளியில் போனேன். அதுக்கப்புறம் இப்போ 12 o'clock தான் வந்திருக்கிறேன். ஃபுல்லாக வந்து கிச்சனை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போனேன். அப்போ தான் லஞ்ச் செய்கிறப்ப கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி. லஞ்சுக்கும் ரொம்பவே சிம்பிளான சமையல் தான். சாம்பார் சாதம் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சாம்பார் சாதத்துக்கு கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் அளவு வந்து புளி ஊற போட்டுட்டேன். 1 கப் அரிசி, 1/2 கப் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் பாசிப்பருப்பும் ஊற வச்சுட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் ஊறினா போதும். அதுக்குள்ளே தேவையானதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். தேவையான காய்கறிகள், சாம்பாருக்கு என்னென்ன காய்கள் தேவைப்படுமோ அது ஃபுல்லாக வந்து போட்டுக்கலாம். நான் பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு மட்டும்தான் போடுறேன். முருங்கைக்காய் இருந்தால் முருங்கைக்காய், காலிஃப்ளவர்னு எல்லாமே சேர்த்துக்கலாம். இதோட சின்ன வெங்காயம் கொஞ்சம், ஒரு வெள்ளைப்பூடு, ஒரு தக்காளி பழத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு குக்கரில் ஊற வச்சுருந்த அரிசி பருப்பை சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகள், வெள்ளைப்பூடு, வெங்காயம், ஒரு தக்காளி பழமும் சேர்த்து கொஞ்சமாக மிளகாய்த்தூள், சாம்பார் தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காயம், 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு 1/2 கப் அரிசி பருப்புக்கு 4 கப் அளவு தண்ணி ஊற்றி குக்கரை அடுப்பில் வச்சு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மூடி வச்சு தேவையான சவுண்டு விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பராக அரிசி பருப்பெல்லாம் வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி ஊற வச்சுருந்த புளியை கரைச்சி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சு ஸ்டவ்வில் கொதிக்க விட்டுருக்கலாம். அது கொதிக்கிற நேரத்தில் நம்ம அதுக்கு தாளிப்பும் கொடுத்துக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, சீரகம், ஒரு வத்தல், கருவேப்பிலை போட்டு தாளித்து சாதத்தில் கொட்டிக்கலாம். அதே பேனில் கொஞ்சமாக நெய் ஊற்றி முந்திரி பருப்பும் போட்டு தாளித்து சாதத்தில் கொட்டி பரட்டி விட்டோம்னா சாம்பார் சாதம் ரெடி ஆயிரும். சாம்பார் சாதத்துக்கு இன்றைக்கி சைட் டிஷ்ஷாக வந்து கரண்டி ஆம்லெட்டும் அப்பளமும் வச்சுருக்கிறேன். இதுதான் என்னோட இன்றைக்கி மதியான சமையல். லஞ்ச் முடிச்சதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்தாச்சு. ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இன்டோர் பிளான்ட்டை கேர் பண்ணுறது, மொபைலில் கொஞ்ச நேரம் ஏதாவது விஷயங்களை வந்து கேதர் பண்ணுறது, தெரியாத யூஸ்ஃபுல்லான விஷயங்களை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தை செஞ்சு என்னை என்கேஜாக வச்சுக்கிட்டே இருப்பேன். எப்போவாவது ஒரு நேரம் தான் மதியானம் அந்த சாப்பிட்டதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் சொல்லி தூங்குவேன். மற்ற நேரம் அந்த மாதிரி தூங்க மாட்டேன். நான் கொஞ்ச நேரம் அன்றைக்கி தூங்கினா கூட எனக்கு நைட்டு ரொம்பவே லேட்டாக தூக்கம் வரும். அதனாலேயே வந்து
மதியானம் சரியாக தூங்க மாட்டேன். பட் ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்வால்வ் பண்ணி நான் என்னைய என்கேஜாக வச்சுக்கிட்டே தான் இருப்பேன். எந்த ஒரு விஷயத்தையும் தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் நினச்சி மனசு கஷ்டப்படுறது அந்த மாதிரி எதுவுமே செஞ்சுக்க மாட்டேன். கண்டிப்பா எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அத நெனச்சு நம்ம ஃபீல் பண்ணி அழுகுறத விட்டுட்டு, அந்த பிரச்சனைகள எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் தான் எப்பயுமே நம்ம திங்க் பண்ணணும். முன்னலாம் இப்படிதான் எதுக்கெடுத்தாலும் நான் அழுகுறது, அந்த இது மட்டும் தான் எனக்கு தெரியும்னே வச்சுக்கலாம். அத போல்டா எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு கூட எனக்கு தெரியாது. அப்புறம் தான் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அத ஃபுல்லாவே சேஞ்ச் பண்ணிட்டேன்னே சொல்லலாம். அதுக்காக சில மனசு கஷ்டப்படுற மாதிரி நேரத்தில் அழுக வராதுலாம் சொல்ல, கண்டிப்பாக கண்ணீர் வரத்தான் செய்யும். அந்த நேரம் கண்ணீர் விடுவோம் இல்லைன்னு சொல்லலை. கண்ணீர் விடுறது நம்மளுக்கு ஒரு ஆறுதலாக வேணா இருக்கலாமே தவிர நம்மளோட பிரச்சனைகளுக்கு தீர்வாக எப்போவுமே அமையாது. அதாவது நம்மளுக்கோ நம்மளை சார்ந்தவங்களுக்கோ பிரச்சனை வந்தால் அழுதுகிட்டே இருந்தால் கண்டிப்பாக அதுக்கான தீர்வு இருக்காது. நம்மளோட மனசு ஆறுதலுக்காக கொஞ்சம் நேரம் வேணா நம்ம அழுவுமே தவிர எப்போ பார்த்தாலும் கிடைக்கிற நேரம்லாம் உட்காந்து உட்காந்து அழுதுகிட்டே இருந்தால் அந்த பிரச்சனையை எப்படி தான் அப்புறம் தீர்க்கிறது? கண்ணீர் விட்டுக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக அது மனதளவில் வளத்தை குறைச்சிக்கிட்டே தான் இருக்கும். நம்மளை ரொம்பவே பலவீனமாக்கி கோழையாக்கிடும். நம்மளுக்கு மட்டும் இல்லை, நம்மளை சார்ந்தவங்களுக்கு பிரச்சனை வந்தால் கூட அவங்க நம்மக்கிட்ட கண்ணீர் விட்டால் நம்மளும் சேர்ந்து அவங்க கூட கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக அவங்களுக்கு அதை ஆறுதல் சொல்லி அதை எப்படி அவங்க அதிலிருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி நம்ம அவங்கள தேத்தணும். ஸோ இவங்கக்கிட்ட பிரச்சனைகளை சொன்னால் கண்டிப்பாக ஏதாவது சொல்யூஷன் கிடைக்கும்னு சொல்லி நம்மளை ஒரு மோட்டிவேட்டராக அவங்க நினைக்கணும். அதை தவிர்த்து நம்மளும் அவங்களுக்கு கம்பெனி கொடுத்து எப்பவும் அழுதுகிட்டே இருக்கக்கூடாது. கண்டிப்பாக நம்மளை சார்ந்தவங்களுக்கு கண்ணீர் வரப்போ நம்மளுக்கும் கண்ணீர் வரும், இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா எல்லாருமே மனுஷ பிறவிங்க தானே. நம்மளுக்கு கஷ்டம்னு பண கஷ்டம் மன கஷ்டம்னு இந்த மாதிரி வரத்தான் செய்யும். அதை உட்காந்து உட்காந்து நம்ம அழுதுகிட்டே இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கவே கிடைக்காது. அதை ஒரு இதாக வைராக்கியமாக எடுத்துக்கிட்டு அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணலாம், அப்போவே இப்படி பண்ணியிருந்தா அதை விட்டுருக்க மாட்டோமே, அந்த மாதிரியே பழச முடிஞ்சதையே நினச்சி திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இதிலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரணும், அதுக்கு தேவையான சொல்யூஷன் என்ன, அதைத்தான் நம்ம யோசிக்கணுமே தவிர்த்து நம்ம முடிஞ்ச விஷயத்தையே நினச்சி கண்ணீர் விட்டுட்டு இருக்கிறது, நம்மளை சார்ந்தவங்களையும் நம்ம அழுகிறது மூலயமா அவங்கள கஷ்டப்படுத்துறதும் தேவையே இல்லை. எனக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே கண்ணீர் வரும், இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ இந்த கண்ணீரெல்லாம் அதிகமாக யாருக்கிட்டையும் வெளிக்காட்டிக்கிறது இல்லை. நான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்கிற இடம் என்ன அப்படின்னா என்னோட பூஜை அறை தான். எனக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்பவே அதிகம். பூஜை அறையில் பூஜை பண்ணுறப்ப கொஞ்ச நேரமாவது உட்காந்து சொல்லி அழுதுகிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் பிரச்சனையை விட்டுட்டேன், நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான தைரியத்தையும் சில ஐடியாஸும் எனக்கு கொடுங்கன்னு சொல்லியே தான் நான் கும்பிடுவேன். ரொம்பவே சிவியராக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் கண்டிப்பாக நான் செய்கிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சனிக்கிழமை காலையில் 6 to 7க்குள்ளே நெய் விளக்கு தாமரை நூல் திரி போட்டு விநாயகருக்கு விளக்கு போட ஸ்டார்ட் பண்ணிடுவேன். நான் விளக்கு போட்ட 3வது வாரமே எனக்கு கொஞ்சம் மாற்றங்கள் தெரிய வந்துடும். இப்படி தான் என்னோட பிரச்சனைகளை நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போல்லாம் அழுகிறது கடவுள் முன்னாடி மட்டும்தான். யாரையும் அழுது கஷ்டப்படுத்த மாட்டேன். நம்மளை பார்த்தாலே மற்றவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபீல் தான் வரும். இப்போது பாசிட்டிவாக பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற தாட் மட்டும்தான் வரணுங்கிற விஷயத்தில் நான் இப்போ கவனமாக இருக்கிறேன். அதுக்காக கடவுள்கிட்ட மட்டும் விட்டுட்டு நம்ம அதுக்கு எந்த ஸ்டெப்பும் எடுக்காமல் இருக்கக்கூடாது. நம்மளும் அதுக்கு தேவையான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். உங்களை சார்ந்தவங்களுக்கே ஏதாவது பிரச்சனைனா அவங்க கூட உட்காந்து நீங்களும் அழுதுகிட்டு இருக்காம அதுக்கு தேவையான ரெமடியெல்லாம் அவங்களுக்கு சொல்லி அவங்கள அதிலேருந்து வெளியில் கொண்டு வரதுக்கான முயற்சியையும் ஒரு பெஸ்ட் மோட்டிவேட்டராகவும் அவங்களுக்கு நீங்கள் இருக்க முயற்சி பண்ணுங்கள். என்ன மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் ஒரு பாசிட்டிவ் வேலை, வீட்லையா இருக்கட்டும் வேலை செய்கிற இடத்துலையா இருக்கட்டும், பிரச்சனை கஷ்டம் எதுவாக இருந்தாலும் எப்பவும் கண்ணீர் விட்டுட்டு அதை எப்போ பார்த்தாலும் திங்க் பண்ணிகிட்டே இருக்காமல் அதோட சொல்யூஷனை ஒரு பாசிட்டிவ் வேலை கொண்டு போங்க. நம்ம ரொம்ப அழுகிறவங்க கொஞ்சம் நம்மளும் வீக்கு தான் அப்படிங்கிற அந்த ரகசியம் கடவுளுக்கு மட்டும் தெரிஞ்சதாகவே இருக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ இதோடு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.